என்னாச்சுங்க உங்களுக்கு? ஒருத்தி வாக்கிங் வந்தாலே வாக்கிங். அதுக்காகவா மாமா கோச்சிட்டு வந்து உட்கார்ந்து சிங்க சிங்கன்னு ஓடுறான்ற ஜாக்கிங் கணக்கு. ரோட்ல நீ ஓடுனியாமே? ஓடுறது ஒண்ணும் தப்பில்லையே. நம்ம வீட்டு பொண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்ன கண்டிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்காத நீ ஏன் செய்யணும்? எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஏதோ ஹார்மோன் பிரச்சனையா? அப்ப குழந்தை பிறக்காதா? என்ன தப்பா பார்த்ததே இல்ல. இப்போ இவருக்கு மட்டும் எப்படி அது வித்தியாசமா தெரியுது? மதி சொல்றாங்க, மாமா எங்க வீட்டு பக்கம்லாம் அதிகாலையிலே இவ்வளவு கூட்டத்தை பார்க்கவே முடியாது. ஒரு 6 மணிக்கு மேலதான் எல்லாரும் வாக்கிங்கே வருவாங்க. இங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துடுறாங்க போல அப்படின்னு மதி சொல்றாங்க. அதுக்கு மாமனார் எந்த பதிலும் சொல்லாம அவர் பாட்டுக்கு அமைதியா வாக்கிங் வராங்க. அப்புறம் அவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லையே. மதி சொல்றாங்க, நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் மாமா. ஓ, அப்போ காலேஜில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிற அப்படின்னு மாமனார் கேட்கவும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாமா. கல்யாணம் முடிஞ்சதுனால கொஞ்ச நாள் லீவ் எடுத்தேன். ஆனால் உங்ககிட்ட பேசிட்டு இன்னையிலேருந்தே காலேஜுக்கு போகிறதா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாமனார் கேட்டுட்டு சரி சரின்னு ஒரு இடத்துல மூச்சு வாங்கி நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி மதி விசாரிக்கிறாங்க. கால்வலியா, இவ்வளோ தூரம் நடந்தனாலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த வலி ரொம்ப நாளே இருக்கிற வழி தான், சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மதி இன்னொரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. மாமா, எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் எப்போவுமே கொஞ்சம் வேகமாக நடந்து பழகிட்டேன். நீங்கள் மெதுவாக வர்றதுனால எனக்கு உங்கள் வேகத்துக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வேணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. மாமனாரும் சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் தூரம் மெதுவாக நடந்த மதி அடுத்து வேகமாக ஜாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க மாமனார் ஷாக்காகி நிற்கிறாரு. ராகவன் மட்டும் வீட்டுக்கு தனியாக வராங்க. அவர் முகம் கோவமாக இருக்குது. அதை பார்த்து அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க மாமனார் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க. அப்போது மலர் வராங்க. மாமா என்னாச்சு, ஏன் அமைதியாக இருக்கீங்க? மதி எங்க? அவ கூட தானே போனீங்க, அவளை காணோம் அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் அவர் ரொம்பவே கோவமாக பேசுகிறாரு. என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட கௌரவத்துக்கு தான் குறைச்சல் இருந்துச்சு. என் கூட ஒருத்தி வந்தாலே வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு வந்து அவள் என்ன காரியம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க. பாக்கியராஜ் வெளியே வந்து, என்னப்பா ஏன் என்னாச்சு, எதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நடந்ததை சொல்கிறாரு. காலையில் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு என் கூட ஒருத்தி வந்தாலே கொஞ்ச தூரம் போனதும் நீங்கள் மெதுவாக நடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சா. அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கவும் அதுக்கு மலர் சொல்கிறாங்க, ஓடுறாளா, ஜாக்கிங் போயிருப்பா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு மலர் கேட்கவும், என்ன இருக்குதா, ரோட்டில் போகிற வர ஆம்பளைங்க அத்தனை பேரும் அவளையே பார்க்குறாங்க. நான் கூட நிற்கிறேன், எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் தெரியுமா, சிக்குன்னு அந்த ஓட்டம் ஓடுறா, அதுவும் மேலே சால்வை கூட போடாமல் போகிறா அப்படின்னு மாமனார் கோவமாக சொல்லவும் அவங்க அத்தை பேசுகிறாங்க. ஐயோ கடவுளே, நான் போகும்போதே சொன்னேன் சால்வை போட்டுக்கோன்னு. இந்த வீட்டு பொண்ணுங்க என்னைக்காவது இப்படி நடு ரோட்டில் ஓடி நாங்கள் பார்த்துருக்கோமா? நமக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, அதை இவன் மதிக்கவே மாட்டிக்கிறாளே அப்படின்னு மலரோட அத்தை புலம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வாசலே பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது மதி வீட்டுக்குள்ளே வராங்க. எல்லாரும் அவங்களே பார்க்கறத பார்த்து என்னாச்சும் சொல்லி மதி கேள்வி கேட்குறாங்க. என்ன எல்லாரும் இப்படி நிற்கிறீங்க? மாமா ஏன் பாதியிலே வந்துட்டீங்க? நான் உங்களை தேடினேன் அப்படின்னு மதி சொல்லவும் அவங்க அத்தை சொல்கிறாங்க, தேடினியா? ரோட்டில் நீ பண்ண காரியத்துக்கு அப்புறம் அவர் எப்படி அங்கே நிற்பாரு? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இது ஒன்றும் ஓ வீடு இல்லை, எங்கள் குடும்பம். அத்தை நான் என்ன தப்பு பண்ணேன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதுக்கு ராகவன் சொல்கிறாரு, இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, சுரேஷ் வரட்டும் அவங்ககிட்டே கேட்போம், நீ போய் சுரேஷ் எழுப்பி கூட்டிகிட்டு வா அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் சுரேஷை போய் எழுப்பி கூட்டிகிட்டு வராங்க. சுரேஷ் தூக்க கலக்கத்திலே வந்து கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், உன் பொண்டாட்டி பண்ணுற கூத்து உனக்கு தெரியுமா? விடியறதுக்கு முன்னாடி ரோட்டில் ஓடிட்டு வரா. நம்ம குடும்ப கௌரவம் என்னன்னு இவளுக்கு தெரியல. இவ வந்த நேரம் உங்கள் அப்பா தெருவில் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அப்படின்னு என்ன விஷயம்னு சொல்லாமே அவங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்காங்க மதியை பற்றி. சுரேஷ்க்கு அவங்க பேசுகிற எதுவுமே புரியாமல் முழிக்கவும் மலர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை சுரேஷ், மதி வாக்கிங் போகிறதுக்கு பதிலாக ஜாக்கிங் போயிருக்கா, அதைத்தான் தப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மலர் சொல்லவும், இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் கோவமாக அவனை கத்துறாங்க. என்ன இருக்குன்னு கேட்குற, அப்பாவுக்கு அது எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, முதல்ல அவளுக்கு போய் நம்ம குடும்ப வழக்கம்லாம் என்னென்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சுரேஷும் மதியை பார்க்க வராங்க. மதி ரூமில் இருக்காங்க. மதி எதுக்கு இப்படி பண்ணுற,
அப்பா சொன்னா கேட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஜாக்கிங் போனதில் என்ன தப்பு இருக்குது? நான் என்ன தப்பான காரியமா பண்ணேன்? என் உடம்ப நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது இந்த வீட்டில் கௌரவ பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, அவங்க சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தன்மையாக தான் பேசுகிறாரு. ஆனால் மதி ஏற்று பேசிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் குடும்ப கௌரவம் வெறும் என் ஓட்டத்தில் தான் இருக்கா? இந்த வீட்டில் இருக்க ஆண்கள் எல்லாம் குடிக்கலாம், ரோட்டில் சண்டை போடலாம், மற்றவங்க கிட்ட திமிரா நடக்கலாம், இதெல்லாம் உங்கள் கௌரவத்தை பாதிக்காது. நான் ஓடுறது மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக தெரியுதா அப்படின்னு கோமா பேசி சுரேஷை பேசவே முடியாத அளவுக்கு வாயை மடக்கிடுறாங்க. சுரேஷ் என்னடா பண்ணி தொலைறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா அவகிட்ட எல்லாம் சொல்லிட்டியா, இனிமேல் ஓடக்கூடாதுன்னு சொன்னியான்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் ஒரு பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் பொறுங்க, அவள் வேணும்னே இதை பண்ணலை, அவளுக்கு ஒரு சின்ன ஹார்மோன் பிரச்சனை இருக்குது, டாக்டர் தான் அவளை தினமும் ஓட சொல்லியிருக்காரு போல, இல்லைன்னா அவளுக்கு வெயிட் போட்டுடுமா, அதனால் பல பிரச்சனைகள் வருமா, அதனால தான் அவள் இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா பயந்து, என்னது ஹார்மோன் பிரச்சனையா, அப்போது குழந்தை பெற்றுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வருமா, அதை சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி பதறி கேட்குறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா, அது ஒரு சாதாரண பிரச்சனை தான், தயவு செய்து அவளை போக்கிலே விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா கோவம் வருது. அப்போது அந்த இடத்துக்கு மதி வராங்க. அவங்க மாமனார்கிட்டயே நேராக பேசுகிறாங்க. மாமா, நான் 7 வருஷமாக ஜாக்கிங் போகிறேன், என் ஏரியாவில் என்னை யாரும் தப்பாக பார்த்ததில்லை, இப்போவும் நான் முறையான உடை தான் போட்டிருக்கேன், என்னை பொறுத்தவரை இது கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான், பார்க்குறவங்க கண்ணில் தான் கோளாறு, நான் 7 வருஷமாக ஓடுறேன், யாரும் என்னை தப்பாக பார்த்ததில்ல, உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தெரியுது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஷாக்காக நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.